ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா என் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நொடி உன்னுடைய கைகளில் ஒன்று சர்வ நிச்சயமாக கிடைக்கும். அப்படி என்ன கிடைக்கும்? ஏதேனும் பொருள் கிடைக்குமா அம்மா? பணத்தை அள்ளி கொடுப்பாளா, இல்லை வேறு ஏதேனும் நமக்கு தருவாளா என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா? நான் உனக்கு தரப்போவது என்னவென்று நிச்சயமாக சொல்கிறேன். அதை கேட்கும் பொழுது என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைவாய். உன்னுடைய மனமகிழ்ச்சிக்கு இந்த தாயானவள் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். என் தங்கமே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் என்னிடத்தில் கேட்டதில்லை. என்னிடத்தில் உனக்கான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் என்னாலும் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உனக்கான நிம்மதி, உனக்கான மகிழ்ச்சி, உனக்கான தனிமை, அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கின்ற தனிமை, உடன் வருகின்ற உறவு நிச்சயமாக மன அமைதியை தருகின்ற உறவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பொய்யையும் பேசாமல் உண்மையான ஒரு உறவை நீ நாடுகின்றாய். என் தங்கமே, எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் வேண்டும் என்று கேட்டு எவையெல்லாம் உனக்கு கிடைக்காமல் சென்றதோ அதையெல்லாம் இன்று உன் அம்மா உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேனோ என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். அம்மா உனக்கு முடிவில் நிச்சயமாக சொல்கிறேன் நான் எதனை உனக்கு தரப்போகிறேன் என்று. அதை பெறும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதற்காக இந்த அம்மா நம்மை தேடி வந்தாள் என்று. என் தங்கமே, சில நல்ல நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை உன் கைகளில் பெற்று கொடுக்கும். அப்படி எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நேரத்தை நீ தவறவிட்டுவிடக் கூடாது. என் பிள்ளையே, உன்னுடைய மனது எதை பற்றி யோசிக்கின்றதோ அதை பற்றி உன் தாயானவள் நானும் யோசிப்பேன் என்று நீ நினைத்தாயா? நிச்சயமாக கிடையாது. இந்த நேரத்தில் நான் நீ சொன்னதை பற்றி யோசிக்கவில்லை. உன் அம்மா நான் யோசித்தது என்ன தெரியுமா? என் பிள்ளை, நீ என்னிடத்தில் என்னவெல்லாமோ கேட்டிருந்தாய் அல்லவா? நீ கேட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்று சேர்த்து நான் பார்த்தேன். அதில் ஒன்றை நான் புரிந்து கொண்டேன். என் குழந்தைக்கு எதனால் நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் போனது, எதனால் நீ வேண்டியது எல்லாம் உன் கைகளுக்கு வந்தும் உன்னை விட்டு நழுவி போனது என்பதை நான் புரிந்து கொண்டேன். எல்லாவற்றிற்கும் என் குழந்தை உனக்குள் இருந்த இந்த ஒரு பிரச்சனைதான் காரணம். எந்த விஷயத்தை தொடங்கினாலும் அங்கே நீ இந்த விஷயத்தை முதலில் நிறுத்தி விடுகின்றாய். உன்னுடைய இந்த எண்ணம் தான் இன்னமும் உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, அப்படி என்ன விஷயம் உனக்குள் இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையையே அது கெடுத்து கொண்டிருக்கிறது. அதை இந்த தாயானவள் உனக்கு தர வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் இது உனக்கு மன நிம்மதியை தானே என் தங்கமே உனக்குள் கொடுக்கும். உனக்குள் இருக்கின்ற அந்த விஷயம் என்ன தெரியுமா? நீ உனக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டதற்கு காரணமாக இருந்த அந்த விஷயம்தான் என் தங்கமே உன்னுடைய அந்த தயக்கம், உன்னுடைய அந்த நம்பிக்கை குறைவு. என் பிள்ளையே, இது எல்லாம் உனக்குள் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ நினைத்த நேரத்தில் உன்னால் அடைந்து விட முடியாது. நீ என்ன நினைத்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரிப்பட்டு வரவில்லை. நீ தொடங்கியது எல்லாமே உனக்கு பிரச்சனையிலேயே சென்று முடிந்தது. எந்த திசையில் இருந்து யார் பிரச்சனை பண்ணுவார்கள், யார் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பார்கள் என்பதை நீ உணர முடியாமல் தான் நின்று கொண்டிருந்தாய். என் தங்கமே, இந்த நேரத்தில் நீ ஒன்றை தெளிவாக உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். நினைத்ததை நடத்தி முடிப்பவன் நிச்சயமாக மனிதன் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றுமாக இருக்கின்றது என்று ஒதுங்கி நிற்பவர் எல்லாம் நினைப்பதற்கு தகுதியற்றவர்கள் அல்லவா? நீ நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த விஷயத்தை இந்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே போதுமா? அதற்கான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். என் தங்கமே, உனக்கு அந்த தயக்கத்தை போக்கி உன் மனதிற்குள் நல்ல உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் தரப்போகிறேன். நான் தருவதை நீ வேடிக்கையாக நினைக்காமல் அதை பத்திரமாக பெற்றுக்கொள். இதை வைத்து நான் என்ன செய்வது தாயே என்று நீ கேட்பாயானால், என் தங்கமே, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்குள் இருக்காது அல்லவா? நான் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது ஒருவர் மீது நீ ஆசைப்படுகின்றாய். அவர்களை அடைய வேண்டும் என்று மனதார நினைக்கின்றாய். ஆனால் அவர்களின் இல்லத்திற்கு சென்று பெண் கேட்பதற்கு உனக்கு தயக்கம். என் தங்கமே, அப்படி தயங்கி நிற்கத்தான் வேண்டும். தயங்கிதான் நான் செய்வேன் என்று நீ சொல்வாயானால் உனக்கு எதற்கு அந்த ஆசை என்றுதான் அம்மா கேட்கின்றேன்.
ஆசை வைத்து ஒருவருக்கு மனதில் ஆசைகளை தூண்டிவிட்டு அதன் பிறகு என்னால் முடியவில்லை என்று நீ விட்டு விலகி செல்வதற்கு பெயர் வாழ்க்கையா? நிச்சயமாக கிடையாது. உன்னால் முடியும் என்றால் மட்டும்தான் இன்னொருவரின் மனதில் நீ ஆசையை வளர்த்தியிருக்க வேண்டும். உன்னுடைய தயக்கத்தினால் இன்னொருவரின் வாழ்க்கையை நீ புரட்டி போட்டுவிடக் கூடாது. அதனால் தான் அம்மா உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த தயக்கத்தை முதலில் உனக்குள் இருந்து தூக்கி எறிந்துவிடு. தேவையில்லாத பயத்தை உனக்குள் எப்பொழுதும் கொண்டு செல்லாதே. இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு உன்னை நம்பி இருப்பவர்களை ஒரு நாளும் நீ கைவிட்டு விடக்கூடாது. என் தங்கமே, இதைவிட பெரிய பாவம் வேறு எதுவும் கிடையாது. என் குழந்தையே, உன் மனதில் நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வேண்டும் என்றால் இந்த தயக்கம் இல்லாமல் எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ உனக்காக மட்டுமல்ல, உன்னை நம்பியவர்களுக்கும் மிகப்பெரியதொரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். உன்னை நம்பி கைவிடப்பட்டேன் என்று யாரும் சொல்லக்கூடாது. என் தங்கமே, தெய்வம் என்றும் உனக்கு உறுதுணையாக இருக்கும். நீ எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் எப்பொழுது உன்னுடைய முடிவில் இருந்து நீ பின்வாங்குகின்றாயோ, அது ஒரு அடி பின்வாங்கினால் தெய்வம் உன்னை விட்டு 10 அடி பின்னோக்கி தள்ளி நிற்கும் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, யாரெல்லாம் உனக்கு இத்தனை சோதனைகளை கொடுத்து உன் மனதை வேதனைக்கு ஆளாக்கினார்களோ, அவர்களை எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை நெருங்க அவர்களை நான் பயப்பட வைக்கிறேன். அதற்கு கைமாறாக நீ எனக்கு என்ன செய்ய போகிறாய் தெரியுமா? உனக்குள் நம்பிக்கையையும் உன்னை பற்றிய எண்ணங்களையும் நீ தெளிவாக வைத்துக் கொள்ள போகிறாய். எந்த காரியத்தை நான் எடுத்தாலும் வெற்றியை பெற்றுவிட்டுதான் நம்புவேன் என்று நீ உறுதியாக சொல்லப் போகின்றாய். இந்த உறுதியினை உன்னிடத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். நீ இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்து விட்டால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டு உனக்கானது எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே. இனி என்றுமே உனக்கு கவலை வேண்டாம். நீ கேட்டதை விடவும் சிறப்பானதாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி தருகிறேன். என் பிள்ளையே, நீ மன உறுதியோடு இருக்கும் பட்சத்தில் இனி நீ நினைத்தது உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். நான் தருவதை நீ பெறாமல் எப்பொழுதும் சென்று விடாதே. அம்மா தருகின்ற உனக்குள் இருக்கின்ற அந்த தயக்கத்தை போக்குவதை நீ தயங்காமல் பெற்றுக்கொள். எதிலும் தயங்கி விட்டால் இனி உன் வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக தான் மாறி நிற்கும் என்பதை மறந்து விடாதே. தொழிலை செய்தாலும் எந்த ஒரு விஷயத்தில் கால் வைத்தாலும் தயக்கமின்றி வைத்து வெற்றியினை பெறுவதற்கு என் பிள்ளை நீ துணிந்து நின்றால் போதும். இனி எல்லாமே உன் வசம் ஆகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் அன்பு பிள்ளையே, என்னுடைய அன்பும் ஆதரவும் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவரினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, எல்லாம் இனி நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.